மாறன் சீரியல்ல இத்தன நாளா நம்ம எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோமோ, வீராக்கு வந்து எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோயும் கேளுங்க. வியூஸே வந்து சுத்தமா போமாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த ருத்ராட்ச இருக்கிற விஷயத்த வந்து பார்த்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து செல்வம் வந்து ஆட்டோ வேணுங்கிற மாரி கேட்டோனே, இவர்கிட்ட எல்லா உண்மையும் நம்ப கறக்கணும். டைரக்ட்டா வந்து நம்ப போனோம்னா, அவர் நம்ப ஆட்டோல வந்து ஏற மாட்டாங்கன்னு சொல்லி முகமூடி வந்து போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம வீரா எங்கம்மா போணும்? அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து, இது மாரி பக்கத்துல இருக்கிற ஏரியாவுக்கு போணும். சரி ஏறுங்கண்ணா அப்படின்னு சொன்னோனே வந்து, அப்படியே ஏறுறாங்க. அப்படியே ஃபோன்ல வந்து பேசுறது எல்லாத்தையும் வந்து நம்ம வீரா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. செல்வம் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. "டேய் தெரியாத்தனமா ஒரு விஷயத்த வந்து பார்த்துட்டேன்டா, பாண்டியன் விவகாரத்த. அதனால எனக்கு ஏகப்பட்ட பணம் காசுலாம் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இனிமேட்டு கவலையே இல்ல. நான் கேட்க கேட்க ராகவன்னு ஒருத்தன் எவ்வளவு பணம் கேட்டாலும் தருவான்டா. அதனால எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, கவலையும் இல்லங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி இப்பயே இவன புடிச்சு நிப்பாட்டி கேட்டா, கண்டிப்பா வந்து சொல்ல மாட்டான். என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து மாறன் வந்து நிதானம் இல்லாம இருக்காங்க. அம்மா நான் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலம்மா. இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்னு எதிரே பார்க்கல. நான் இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சேன். ராகவனுக்காக நான் இது மாரி ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து புலம்பிக்கிட்டே வந்து, அவங்க அம்மா பக்கத்துல நின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு, அதுக்கப்புறம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இது மாரி மாறன் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து, "எங்க இருந்தாலும் பரவால்ல, வண்டியில ஏறு. என்ட்ட இப்ப காசுலாம் இல்லம்மா, சவாரிக்கெல்லாம் குடுக்குறதுக்கு. நான் உன்ட்ட கேட்கலப்பா. நீ ஏறு மொதல்ல. வீட்டுக்கு போலாம் எதுவா இருந்தாலும்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மாட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. மாறன் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து வீரா வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கிறப்ப, ஏதோ ஒரு தள்ளு வண்டி ஏதோ ஒரு கடை இருக்கு போல இருக்கு. அதுக்கு பக்கத்துல வந்து நிப்பாட்டிர்றாங்க. அங்க இருக்கிற ஜாமான் எல்லாம் வந்து கீழ விழுந்து உடைஞ்சிருது போல. வீரா மாட்டுக்கும் என்ன பண்ணு, ஏது பண்ணுன்னு தெரியாம அப்படியே தள்ளி நிக்கிறாங்க. மாறன் இந்த விஷயத்த வந்து நோட் பண்றாங்க. அச்சச்சோ! இப்போதைக்கு வீராக்கு வந்து தேவையில்லாத வந்து கெட்ட பேர் வந்துருமே! இப்ப என்ன பண்றதுன்னு சொல்ட்டு, அந்த காக்கி சட்டை இருக்கும்ல, அந்த சட்டைய வந்து டக்குன்னு மாறன் எத பத்தியும் யோசிக்காம அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. "வீரா, நீ எத பத்தியும் பேசக்கூடாது. வண்டி ஓட்டுனது நான் தான். நீ கிடையாது. சரியா?" அப்படின்னு சொன்னோனே, வீராக்கு தெள்ள தெளிவா தெரிய வருது எல்லா உண்மையும். ஒரு பக்கம் அங்க இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்துட்டு டிஷும் டிஷும் பண்றாங்க மாறன. மாறன் மேல வந்து தப்ப வந்து ஏத்துக்கிறாங்க. பழி ஏத்துக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து வீராக்கு வந்து நல்லா புரியுது அந்த இடத்துல. "அடிக்காதீங்க. இவரு ஏதோ தெரியாம வந்துட்டாப்ல. இவர பார்த்தாலே தெரியுது. நிதானம் இல்லாம இருக்காப்ல. ஏதோ நார்மலா இருந்திருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் இருக்காப்ல. நாங்க வந்து ஒத்துக்கவே மாட்டோம்ன்னு" சொன்னோனே, ஒரு 2000, 3000 பணத்த வந்து குடுத்து இந்த பிரச்சனைய வந்து தீர்த்து வச்சுடுறாங்க. ஒரு பக்கம் கேஷுவலா வந்து அப்படியே நின்னுட்டே இருக்காங்க. நம்ம வீரா, ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா நடந்துகிட்டு இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா, யோசிக்காம பழிய தூக்கி தான் மேல வந்து போட்டுக்கிறாப்ல. அன்னைக்கு எதார்த்தமா 5,00,000 வந்து கார்த்தி மேல வந்து பழி போட்டது நம்ப கண்மணி. ஆனா அந்த பழிய வந்து ஏத்துக்கிறாப்ல. ராகவன் இதே மாரி ரூ. 10,00,000 வீட்ல வந்து எடுக்குறாப்ல. இந்த பழியும் தூக்கி வாலண்டரியரா தனக்கு தானே வந்து போட்டுக்கிட்டு இருக்காப்ல நம்ம மாறன். அதே மாரி ஏன் அன்னைக்கு கார் ஓட்டுனது வேற யாருக்காவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்ட்டு, மாறன் ஏன் ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி, வீரா வந்து சூப்பரா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க அந்த இடத்துல. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க வள்ளி அம்மா தான். வள்ளி அம்மா கிட்ட வந்து நம்ப கேட்டா, எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாறா, எப்படி மாறா? உன்னால மட்டும் இப்படியெல்லாம் வந்து இருக்க முடியுது. என் பொண்டாட்டிக்காக நான் வெளியில இருக்கிற வரைக்கும், இது மாரி பிரச்சனைகள நான் பார்த்துக்க மாட்டேனா? இதெல்லாம் ஒரு விஷயமா? பொண்டாட்டிக்காக இப்படி செய்றானா? குடும்பத்தில இருக்கிற எல்லாருக்காகவும் இப்படி தானே செய்வான். அன்னைக்கு கார்ல இருந்தது 2 பேரு. ராகவன், இன்னொன்னு மாறன். ஏன் அந்த கார வந்து ராகவன் ஓட்டியிருக்க கூடாதுன்னு சொல்லி வீரா வந்து யோசிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க நம்ம வள்ளி அம்மா தான். அவங்கள இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இந்த உண்மைய மட்டும் சொல்லலன்னா, உண்டில்லன்னு ஆக்கிரலான்னு சொல்லி வள்ளி அம்மா கிட்ட வந்து பேசலான்னு அப்படியே வந்து போறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அன்னைக்கு கார் ஓட்டுனது யாரு? நீங்க உண்மைய மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கங்களேன், இந்த குடும்பமும் வேணாம், ஒண்ணும் வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு நான் பாட்டுக்கும் போய்க்கிட்டே இருப்பேன். பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீரா மாட்டுக்கும் வந்து மாசா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. இல்ல வீரா, முடிஞ்சத பத்தி பேசி எந்த பலனும் இல்ல. அப்பன்னா என்ன நீங்க மதிக்கல. அப்படித்தானே? எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும், நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க பொண்ணா என்ன நெனச்சிருந்தா, நீங்க இது மாரி பண்ணியிருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே வந்து, "அன்னைக்கு வண்டி ஓட்டுனது யார் தெரியுமா? மாறன் கிடையாது. ராகவன் தான்." அப்படின்னு சொன்னோனே, வீராக்கு தூக்கி வாரி போட்டுருது. வீராக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. "என்ன சொல்றீங்க வள்ளியம்மா? மாறன பத்தி தான் உனக்கு எல்லாருக்கும் தெரியுமேம்மா. சின்ன பிரச்சனை வந்தா கூட, தான் மேல வந்து போட்டுக்கிறதுல முன்ன வந்து நின்றுவான். இது சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. மாறன் ரொம்பவே நல்லவன். நான் இந்த விஷயத்த நான் முன்கூட்டியே உன்ட்ட வந்து சொல்லியிருப்பேன். என்கிட்ட வந்து சத்தியம் வாங்கிட்டான் எத பத்தியும் சொல்லக்கூடாதுன்னு. அவனுக்கு கண்மணியும், ராகவனும் சேர்ந்து வாழணுங்கிற விஷயத்துக்காக தான் இது மாரிலாம் பண்றாமான்னு சொல்றாங்க.